ஓம் நம சிவாய. இன்றைக்கி ஹாலிடே அப்படிங்கிறதுனால நானும் ஃப்ரெண்டும் என்ன பண்ணலான்னு கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு நுருந்து சுவாமி டெம்பிள், அதாவது இளநீரில் விளக்கெரிய டெம்பிளுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு கிருஷ்ணகிரிலேருந்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். கிருஷ்ணகிரிலேருந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 111 கிலோமீட்டர் வரும். 2.5 hours ஆகும் ட்ராவல். போகிற வழி எல்லாமே ஃபுல்லாமே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. நாங்கள் காரில் போகிறதுனால கொஞ்சம் சேஃபாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் போகும்போது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நிறைய வனவிலங்குகள் பார்க்கலாம். யானைகள், மயில்கள், மான் பார்க்கலாம். நாங்கள் போகும்போது மயில் பார்த்தோம். ஃபோட்டோ வீடியோ எடுக்கலான்னு போகும்போது அது ஓடி பறந்து போச்சு. அதே மாதிரி நீங்கள் 2 வீலரில் போனீங்கன்னா 6 o'clock, ஈவினிங் 6 o'clock முன்னாடியே போயிடுங்க. ஏன்னா அது வரைக்கும் தான் ஃபாரஸ்ட்டில் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சேஃப்டி கிடையாது. அதுக்கு மேலே அந்த டைமுக்கு மேலே சேஃப்டி கிடையாது. அதே மாதிரி இறங்குறதும் ஈவினிங் 6 o'clock உள்ளாரையே இறங்கிடுங்க. போயிட்டு காலையிலேயே போயிட்டு சீக்கிரமாக இறங்கிடுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபு. அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலை ரீச் ஆனோடனே கோயில்களில் பார்த்தீங்கன்னா சாமியார் பூசாரி எங்களுக்கு இளநியை வெட்டி வச்சுருந்தார். அதில் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி இளநியை கொடுத்தாரு. நானும் என் ஃப்ரெண்டும் விளக்கில் ஊற்றினோம். நல்லாவே எரிஞ்சிச்சு. விளக்கு நல்லாவே எரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு நூறு சுவாமி கோயிலுக்கு மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் மேலே போனாக்கா இன்னும் நூறு சுவாமியோட ஆசிரமம் இருக்குதுன்னு சொன்னார். அவரே சாமியாரை கூப்பிட்டு போனார். போகிற வழியில் மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அது அப்படி ஒரு வீடியோ எடுத்துலாம். இந்த நூறு சுவாமி மேலே போன உடனே அவரோட சமாதி பார்த்துட்டு அங்கே ஒரு 18 லிங்கம் இருந்துச்சு. அதையும் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அங்கேயே உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு வந்தோம். ஓம் நம சிவாய. இன்றைக்கி ஹாலிடே அப்படிங்கிறதுனால நானும் ஃப்ரெண்டும் என்ன பண்ணலான்னு கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு நுருந்து சுவாமி டெம்பிள், அதாவது இளநீரில் விளக்கெரிய டெம்பிளுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு கிருஷ்ணகிரிலேருந்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். கிருஷ்ணகிரிலேருந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 111 கிலோமீட்டர் வரும். 2.5 hours ஆகும் ட்ராவல். போகிற வழி எல்லாமே ஃபுல்லாமே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. நாங்கள் காரில் போகிறதுனால கொஞ்சம் சேஃபாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் போகும்போது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நிறைய வனவிலங்குகள் பார்க்கலாம். யானைகள், மயில்கள், மான் பார்க்கலாம். நாங்கள் போகும்போது மயில் பார்த்தோம். ஃபோட்டோ வீடியோ எடுக்கலான்னு போகும்போது அது ஓடி பறந்து போச்சு. அதே மாதிரி நீங்கள் 2 வீலரில் போனீங்கன்னா 6 o'clock, ஈவினிங் 6 o'clock முன்னாடியே போயிடுங்க. ஏன்னா அது வரைக்கும் தான் ஃபாரஸ்ட்டில் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சேஃப்டி கிடையாது. அதுக்கு மேலே அந்த டைமுக்கு மேலே சேஃப்டி கிடையாது. அதே மாதிரி இறங்குறதும் ஈவினிங் 6 o'clock உள்ளாரையே இறங்கிடுங்க. போயிட்டு காலையிலேயே போயிட்டு சீக்கிரமாக இறங்கிடுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபு. அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலை ரீச் ஆனோடனே கோயில்களில் பார்த்தீங்கன்னா சாமியார் பூசாரி எங்களுக்கு இளநியை வெட்டி வச்சுருந்தார். அதில் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி இளநியை கொடுத்தாரு. நானும் என் ஃப்ரெண்டும் விளக்கில் ஊற்றினோம். நல்லாவே எரிஞ்சிச்சு. விளக்கு நல்லாவே எரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு நூறு சுவாமி கோயிலுக்கு மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் மேலே போனாக்கா இன்னும் நூறு சுவாமியோட